இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வேகன்சி வீடியோ நேஷனல் சென்டர் ஃபார் ரேடியோ ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ். இது டாடா குரூப்பு கீழே இருக்கிற ஒரு ரிசர்ச் சென்டர், இன்டர்நேஷ்னல் ரிசர்ச் சென்டர். ஸோ இந்த ரேடியோ ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் சம்மந்தப்பட்ட இந்த ரிசர்ச் சென்டர் வந்து 2-3 இடத்துல இருக்குது. அதாவது பூனேயில் வந்து உங்களுக்கு என்சிஆர்ஏ பூனே அந்த இடத்துலையும், பூனேலேருந்து ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் தள்ளி ஜிஎம்ஆர்டி கோடாட் இந்த இடத்துலையும், இது இல்லாமல் ஊட்டிலையும் ஒன்று இருக்குது. ஸோ இவங்களை பற்றி ஒரு ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, இவங்க வந்து என்சிஆர்ஏ, அதாவது நேஷனல் சென்டர் ஃபார் ரேடியோ ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ், டாடா இன்ஸ்டியூட்டோட ஃபண்டமெண்டல் ரிசர்ச் சென்டர் இது. அதே மாதிரி இவங்க வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி அண்டர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இதுக்கு கீழே இருக்க ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூட். இவங்க வந்து எங்கே இருக்காங்க பூனேல அப்படின்னா, சாவித்ரிபாய் பூலே பூனே யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ளேயே இருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஓஆர்டி அப்படின்றாங்க, ஊட்டி ரேடியோ டெலஸ்கோப், இந்த இடத்துலையும் இவங்களோட அந்த ரேடியோ ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் சென்டர் இருக்குது. இது இல்லாமல் இன்னொரு இடத்துல பூனேலேருந்து ஒரு 80 கிலோமீட்டர்ஸ், அதாவது ஜிஎம்ஆர்டி அப்படின்றாங்க. ஜிஎம்ஆர்டின்றது ஜெயண்ட் மீட்டர் வேவ் ரேடியோ டெலஸ்கோப். ஸோ இந்த ஜெயண்ட் மீட்டர்வேவ் ரேடியோ டெலஸ்கோப் இருக்கிற இடம் கோடாட் அப்படின்றாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த மூணுத்துக்கும் சேர்த்து தான் இந்த வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பொதுவாக இந்த வேகன்சி எல்லாமே பொதுவான விஷயம் என்னென்னா, இது எல்லாமே டெம்பரவரி ஜாப். டெம்பரவரி ஜாப் மீன்ஸ் ஃபஸ்ட்டு 1 இயரும் அதுக்கப்புறமா ஒரு 2 இயர்ஸும் எக்ஸ்டெண்ட் பண்ணி தருவாங்க. அதே மாதிரி எந்த ஒரு வேலையும் நோ அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரைனிங்க்கு அப்புறம் அவங்க வந்து ஆன் ரோலுக்கு நாங்கள் எடுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஃபிக்ஸ்டு ஸ்டைஃபண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. எல்லா ஜாபுக்குமே மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 28 இயர்ஸ். ஸோ இது வந்து காமனாக இருக்குது. மொத்தம் 11 வகையான வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 11 வகையில் பார்த்தீங்கன்னா, என்ஜினியர் ட்ரெயினி சிவிலில் ஒரு வேகன்சியும், என்ஜினியர் ட்ரெயினி சர்வோவில் 2 வேகன்சியும், என்ஜினியர் ட்ரெயினி டிஜிட்டலில் 2 வேகன்சியும், டெக்னிக்கல் ட்ரெயினி எலக்ட்ரிக்கலில் 1, டெக்னிக்கல் ட்ரெயினி சிவிலில் 2, டெக்னிக்கல் ட்ரெயினி டெலஸ்கோப் அப்சர்வரில் 3, ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டில் சிவில் இன்ஜினியரிங்க்கு 1, அதே மாதிரி ப்ராஜெக்ட் என்ஜினியர் சி அதில் மெக்கானிக்கலில் 1, சிவிலில் 1, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரெயினி இதில் 4 வேகன்சியும், பூனேக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரெயினில் 6 வேகன்சியும் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோடைய குவாலிஃபிகேஷனும் எக்ஸ்பீரியன்ஸும் என்ன வேணும் அப்படின்றத 1 by 1 பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு என்ஜினியர் ட்ரெயினிங் சிவில், இதில் ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. ஸ்டைபண்ட் வந்து 35,000 சொல்லியிருக்காங்க. இனிஷியலாக உங்களுடைய இந்த ஒர்க் டென்யூர் வந்து 1 year ஆகும். அடுத்தது உங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்டரி பர்ஃபார்மன்ஸை பொறுத்து ஒரு 2 வருஷமும் எக்ஸ்டெண்ட் பண்ணி தரப்படும் அப்படின்னு சொன்னாங்க. நான் காமனாக சொன்ன மாதிரியே இது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 28 இயர்ஸ் எல்லா போஸ்ட்டுக்கும். அதே மாதிரி நோ அப்சார்ப்ஷன் ஆஃப்டர் ட்ரைனிங், அது வந்து எல்லா போஸ்ட்டுக்கும். இதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிடெக் வந்து சிவில் இன்ஜினியரிங் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் 60 or above 60 மார்க் வாங்கி நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி நீங்கள் என்ன மாதிரியான ஒர்க்குனா, சிவில் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட ஒர்க், அவங்களோட ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்டு நிறைய இருக்குது. ஸோ அந்த ஆன்கோயிங் ப்ராஜெக்டில் சிவில் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட ஒர்க் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அடுத்தது என்ஜினியர் ட்ரெயினி சர்வோ, இதில் 2 வேகன்சி இருக்குது. 35,000 ஸ்டைஃபன், இனிஷியலாக 1 year, அப்புறம் 2 years எக்ஸ்டெண்ட் பண்ணி தரப்படும். பிடெக் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஆர் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் 60 or above 60 மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருக்கணும். ஒரு 1 year ப்ரோக்ராமிங் டிசைன் டெவலப்மெண்ட் இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸும், அதே மாதிரி மைக்ரோ ப்ராசஸர் பேஸ்டு சிஸ்டம், அசம்பிளி லாங்குவேஜ், மைக்ரோ கண்ட்ரோலர், இதிலலாம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது. இவங்க வந்துட்டு இதே ஃபீல்டில் தான் ஒர்க் பண்ண போகிறாங்க. அங்கே போய் டிசைன் டெவலப்மெண்ட், இதே ஃபீல்டில் டெஸ்டிங், இதில் தான் ஒர்க் பண்ண போகிறாங்க. அடுத்தது இன்ஜினியர் ட்ரெயினி டிஜிட்டல், 2 வேகன்சி இருக்குது. இந்த 2 வேகன்சிக்கும் ஸ்டைஃபன் வந்து 35,000, இனிஷியலாக 1 year ஆகும், அப்புறம் 2 yearsக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி தரப்படும் சொல்லியிருக்காங்க. பிடெக் இசியும் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ 1 year எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அனலாக், டிஜிட்டல், விஎல்எஸ்ஐ டிசைனு, சிபியு, ஜிபியு இதிலெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இதே ஃபீல்டில் தான் நீங்கள் அங்கே போய் ஒர்க் பண்ண போகிறீங்க. டிசைன் டெவலப்மெண்ட்டு, டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங், இது சம்மந்தப்பட்ட இது தான் பார்க்க போகிறீங்க. இது இல்லாமல் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங், டேட்டா அக்விசிஷன், இதில் எல்லாமும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் ட்ரெயினி எலக்ட்ரிக்கல், இதுக்கு 23,000 வந்து சேலரியாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 1 year ஃபஸ்ட்டும் அப்புறம் 2 years எக்ஸ்டெண்ட் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க இதுக்கு போதும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸில் உங்களுக்கு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ இந்த நேச்சர் ஆஃப் ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட நியூ எக்யூப்மெண்ட்ஸ் அவங்களோட ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டுக்கு வர்றது, அதை வந்து நீங்கள் பார்க்கணும். சைட் சூப்பர்வைசர், யூபிஎஸ், ஏர் கண்டிஷனர், இந்த ஒர்க் எல்லாமே உங்களை சேர்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து டெக்னிக்கல் ட்ரெயினிங் சிவில். இதில் 23,000 வந்து ஸ்டைபண்ட் ஆகும். 1 இயரும் அப்புறம் 2 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருந்தா போதும். அதே மாதிரி ஆட்டோகேடில் ஒரு ஃபெமிலாரிட்டி, நீங்கள் ஒர்க் அட்லீஸ்ட் ஆட்டோகேடை ஒர்க் பண்ண தெரிஞ்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்சனலாக கம்ப்யூட்டர் வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஒரு 2 இயர்ஸ் வந்து இதே சிவில் இன்ஜினியரிங்கில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், ட்ரைனேஜ் லைனு, அதே மாதிரி வந்து ஆஃபீஸ் பில்டிங், ரோடு, வாட்டர் சப்ளை, ரெசிடென்ஸ், இதிலெல்லாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும். இதே தான் நீங்கள் அங்கே உங்களோட நேச்சர் ஆஃப் ஜாபாகவும் இருக்க போகுது. ரெசிடென்ஷியல் பில்டிங், காங்க்ரீட் டவர்ஸு, ப்ரிவென்டிவ் ஒர்க்ஸு, இதெல்லாம் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அடுத்தது டெக்னிக்கல் ட்ரெயினி டெலஸ்கோப் அப்சர்வர். இதில் 3 ஓப்பனிங் இருக்குது. 23,000 வந்து ஸ்டைபண்ட் ஆகும். 1 இயர் ஃபஸ்ட்டும் அப்புறம் 2 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் ஆர் டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ், ரேடியோ இன்ஜினியரிங் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். இது வந்து டெலஸ்கோப் அப்சர்வர்னால டே டு டே வந்து நீங்கள் அவங்களுடைய அந்த அப்சர்விங் அந்த ஒர்க் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது ஷிஃப்ட் சம்மந்தப்பட்ட டியூட்டி, அதாவது ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாமல் அப்சர்வ் பண்ணும். அதனால ஷிஃப்ட் பேசிஸில் நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். முக்கியமாக வந்து சாட்டர்டே சண்டே எல்லா நாளுமே ஷிஃப்ட் பேசிஸில் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்தது வந்து ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சிவில் இன்ஜினியரிங், ஒரே ஒரு போஸ்ட்டு. இதுக்கு 63,900 ஸ்டைபன். இனிஷியலாக 1 இயரும் அனதர் 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நோ அப்சார்ப்ஷன் அப்படின்றது இதுக்கும் உண்டு. ஸோ டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். அது மாதிரி ஆட்டோகேடில் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 60 ஆர் அபவ் 60% வந்து உங்களுடைய அந்த டிகிரியில் நீங்கள் வாங்கியிருக்கணும், இல்லை டிப்ளமோவில் வாங்கியிருக்கணும். ஸோ இதே சிவில் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட ஒர்க் தான் அங்கே பார்க்க போகிறீங்க. அதில் வந்து இந்த ஆட்டோகேட் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதுனால அவங்கள வந்து ட்ராயிங், அதாவது சிவில் இன்ஜினியரிங் ட்ராயிங்லலாம் உங்களை அதில் எல்லாமும் நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அடுத்தது வந்து ப்ராஜெக்ட் இன்ஜினியர் சி மெக்கானிக்கல், ஒரே ஒரு வேக்கன்சி இருக்குது. 1,03,400 இதோடைய ஸ்டைபன். 1 இயரும் அடுத்த 2 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி தரேன் அப்படின்னு இருக்காங்க. பிடெக் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க ஜிஎம்ஆர்டி ஆண்டனா அப்கிரேடேஷன், மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டி, இதெல்லாமே நீங்கள் ஆண்டனாவுடைய அந்த எரெக்ஷன், அதே மாதிரி டிஸ்மேண்ட்லிங், இது எல்லாமே நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். அடுத்தது ப்ராஜெக்ட் இன்ஜினியர் சி சிவில். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டைபன் வந்து 1,03,400. இனிஷியலாக 1 இயரும் அப்புறமா 2 இயர்ஸும் எக்ஸ்டெண்ட் பண்ணி தருவாங்க. உங்களுக்கு ஃபுல் டைம் வந்து நீங்கள் பிடெக் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். ஃபுல் டைம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் 60 ஆர் அபவ் 60% மார்க் வாங்கியிருக்கணும். பர்சனல் கம்ப்யூட்டர் வச்சு யூஸ் பண்ண தெரியணும். முக்கியமாக ஆட்டோகேடு, சாஃப்ட்வேர் டிசைன் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள் ஆட்டோகேட் சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி அவங்களோட நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு, இந்த ஆண்டனா டவர்ஸு, பில்டிங்ஸு, இதுக்கான இந்த ஒர்க்கில் தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. மினிமம் ஆல்ரெடி உங்களுக்கு இதே ஃபீல்டில் ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரைனிங். ஃபஸ்ட்டு வந்து கோடாட்க்கு இதில் வந்து 22,000 உங்களுக்கு ஸ்டைபண்ட் ஆகும். 1 இயரும் அப்புறம் 2 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தா போதும். டைப்பிங்கில் ஒரு நல்ல நாலேஜும் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் நாலேஜ் இருந்தால் போதும். முக்கியமாக வந்து இங்கிலீஷ் வந்து ஃப்ளூயண்ட்டாக பேசவும் எழுதவும் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. இது வந்து அக்கௌண்ட்ஸில் ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன், ஹெச்ஆர், ஸ்டோர்ஸு, இதில் தான் பர்ச்சேஸு, இதில் தான் உங்களோட ஒர்க் இருக்கும். ஸோ இதே தான் வந்து பூனே ஏரியாவுக்கும் 6 வேக்கன்சி இருக்குது. இதே 22,000 தான் ஸ்டைபண்டு. 1 இயரும் அடுத்தது 2 இயர்ஸும் எக்ஸ்டெண்ட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஹெட் ஆஃபீஸில் மட்டும்தான் வேலைன்னு இல்லை, உங்களுக்கு ஊட்டிக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதே சமயத்தில் பூனேலையும் நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். அது மாதிரி அவங்களோட 3 ஏரியாலையும் நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். அதே கேண்டிடேட்ஸ் வந்து சாட்டர்டே சண்டேஸில் இந்த மாதிரி டைம்லேயும் அவங்களுக்கு தேவைப்பட்டால் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி இதுடைய அந்த அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே நீங்கள் பண்ணலாம். 20th மார்ச் தான் லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட வெப்சைட் அப்படின்றது இங்கே நான் கொடுத்துருக்கேன். இந்த வெப்சைட் வந்து இதில் தான் உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன். ஒருவேளை உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் இல்லை, நான் பூனே ஏரியாவிலே இருக்கேன், நான் நேர்லேயே அப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மேட் அவங்களோட வெப்சைட்டில் இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து
நீங்கள் வந்து ஃபுல்லாக ஃபில்அப் பண்ணி அவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸு NCRA TARF போஸ்ட் பேக் நம்பர் 3 கணேஷ்கன் சாவித்ரிபாய் பூனே யூனிவர்சிட்டி கேம்பஸ் அப்படின்ற அந்த அட்ரஸ்க்கு வந்து உங்களை நீங்கள் ஹார்ட் காப்பியாகவும் அனுப்பிச்சிக்கலாம் உங்கள் அப்ளிகேஷனை. ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணாலும் சரி ஆஃப்லைனில் அப்ளை பண்ணாலும் சரி உங்களோட அந்த எண்டு டேட் அப்ளிகேஷன் எண்ட் டேட் வந்து 20th மார்ச் தான் அப்ளிகேஷன் எண்ட் டேட்டு. இதை தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவங்க வந்து இது செலெக்ஷன் அப்படின்றது வர்ற அப்ளிகேஷனை பொறுத்து டிசைட் பண்ணுவாங்க. அதிகமான அப்ளிகேஷன் வந்தால் அவங்க வந்து ஒரு ரிட்டன் டெஸ்ட் கூட வைப்பாங்க, ஸ்கில் டெஸ்ட் கூட வைப்பாங்க, இன்டர்வியூ இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். வர்ற அப்ளிகேஷனுடைய அந்த நம்பர்ஸு அதே மாதிரி குவாலிஃபிகேஷன் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இதை பொறுத்து அவங்க செலெக்ஷன் ப்ரொசீஜரை அவங்களே சேஞ்ச் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து அவங்க உங்களோட இமெயில் ஐடிக்கும் உங்கள் மொபைல் நம்பருக்கும் இன்டிமேட் பண்ணுவாங்க. இங்கே கொடுத்துருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் இதே நோட்டிஃபிகேஷனை டீட்டெயிலாக படிக்கிறதுக்கு இது வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருவேன், இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கையும் கொடுத்துருவேன், அதே சமயத்தில் அவங்க வெப்சைட்டையும் கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் இதில் போய் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இதே குவாலிஃபிகேஷனும் இன்ட்ரெஸ்ட்டும் இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ண போகிற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு வேகன்சி வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.